ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையா நுழை என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு 135க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் பதக்கம் வென்றது. ஏறத்தாழ 1350 மாணவர்கள் தேசிய அளவில் நேஷனல் லெவலில் பதக்கம் வென்றது. 4293 நமது பிள்ளைகள் அந்தந்த மாவட்ட அளவில் பதக்கம் வென்றது என்று ஏறத்தாழ 5788 மாணவ செல்வங்கள் இன்றைக்கு சாதனையாளராக இன்றைக்கு இந்த நேரு அரங்கத்தில் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பள்ளிகளிலிருந்து விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இதனை தொடர்ந்து செய்து வருகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட புத்தகத்துல சிலபஸ்ல இருந்து கிடைக்கின்ற கல்வி மட்டுமல்ல, விளையாட்டின் மூலமும் நிறைய விஷயங்களை மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கோஆபரேஷன், டீம் ஒர்க், கான்பிடன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், எக்ஸிகியூஷன் என வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை குணங்களையும் நமக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கிறது. எனவே படிப்பிலும் விளையாட்டிலும் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே தனி சிறப்போடு இருப்பீங்க. இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை, தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை தொடங்கி இருக்கின்றோம். அதிலையும் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்திட வேண்டும். தொடர்ந்து இது போன்ற விளையாட்டுத்துறை நீங்கள் சாதனைப்படுத்திட வேண்டும் என்பதை விரும்புகின்றவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அகாடமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க சாதனை படைப்பாங்க. அது விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள்.